ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 21/10/2025 செவ்வாய்க்கிழமையோடு அமாவாசை திதி வருகிறது. ரொம்ப விசேஷமான நாளும் கூட. செவ்வாய்க்கிழமை அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதோட முழு பலனை நம்ம பெறலாம். அமாவாசை திதிங்கிறதுனால தந்தை இல்லாதவங்க எல்லாம் கட்டாயமாக அவங்க வீட்டில் முன்னோர்கள் வழிபாட்டை செய்யணும். இது முதல் விஷயம். அடுத்தது, நாளைய தினம் நம்முடைய கடனை அடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரியது. சந்திர பகவானுக்கு உகந்த பச்சை அரிசி, முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம் பருப்பு, இந்த 2 பொருட்களை தானம் செய்வது அதீத பலனை நமக்கு கொடுக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு நாளைய தினம் ஏதாவது ஒரு வகையில் இந்த 2 பொருளை நீங்கள் தானம் செய்யணும். நாளை காலையில் மொட்டை மாடியிலையோ அல்லது வெளியில் பறவைகள் பறக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு தானியத்தை நீங்கள் தூவிவிடுங்க. உங்களுடைய கர்ம வினை குறையும், கடனும் நிச்சயமாக குறையும். துவரம்பருப்பு பச்சரிசியை தூவி விடுங்க. மதியம் முன்னோர்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி சாதத்தில் நெய் விட்டு பருப்பு சாதமாகவும் காகத்திற்கு வைக்கலாம். அப்படி இல்லைனா எள்ளு சாதமாகவும் நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். மறக்காமல் நாளைய தினம் காக்கைக்கு சாப்பாடு வைங்க. கொஞ்சம் பச்சரிசி மாவும் வெல்லம் இது 2த்தையும் கலந்து மரத்தளியில் நீங்கள் தூவி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி மாவில் வாழைப்பழம் வெல்லம் சேர்த்து கலந்து பிசைந்துக்கோங்க. அதை உருண்டைகளாக்கி பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் குறையும், செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், கடன் சுமை படிப்படியாக குறைய துவங்கும். கடனும் கர்ம வினையும் குறைஞ்சிருச்சுனாலே மகாலட்சுமி தாயா நம் வீடு தேடி வர துவங்குவாங்க. லட்சமாக இல்லை, கோடியாக நமக்கு பணம் கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய வருமானம் பெருகும், நோய் தீரும். அற்புதம் வாய்ந்த நாளைய தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு தானத்தை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இப்போ மரத்தடியில் தூரம் இல்லையா, அந்த பச்சரிசி கலந்த வெல்லம் கலந்த அந்த மாவை அதை பறவைகள் சாப்பிடும் பொழுது நம்முடைய கர்ம வினை உடனடியாக குறையுங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். அதனால் மறக்காமல் இதெல்லாம் உங்களால் எது முடியுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையில் காலை 6 to 7, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. கடன் தீரணும் அப்படின்னாக்கா மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் குளிகை நேரமும் செவ்வாய் ஓரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையை சிறுக கொடுத்துக்கிட்டு வந்தீங்க, கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள். நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 16 செல்வங்களும் தேடி வரும். அமாவாசையில் செவ்வாய்க்கிழமையோடு அமாவாசை வருவது நமக்கெல்லாம் ஒரு பொன்னான ஒரு நாள். நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் பல மடங்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும். நாளைய தினம் மறக்காமல் இப்போ சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி.